வலிகள் நிறைந்த முள்ளி வாய்க்கால் மண்ணிலே உயிர்கள் இறந்த இடத்துல பாருங்க இப்படி பூக்கள் எல்லாம் செழித்து பூக்கள் பாருங்க ஆஞ்சு அதில் கொடுப்போம், அதில் நன்றி செலுத்துவோம். அந்த பாருங்க பூக்களை கொண்டு போய் அதில் வச்சு அஞ்சலி செலுத்துவோம். பாருங்க இவ்வளோ பேர் இந்த பூக்கள் எல்லாம் போட்டு எல்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்கணும். பாருங்க முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இடம்பெற்ற பகுதியை இதில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க இதெல்லாம் அடிபாடுகள் நடந்த பிரதேசம் பெருஞ்சமர் இடம்பெற்ற பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இடம்பெற்ற பகுதிக்கு தான் நாங்கள் தற்போது போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எல்லாம் பாருங்க எப்படி கட்டிடம் எல்லாம் உடைஞ்ச மாதிரி அப்படி குண்டு விளாக்குறாது. இதால் போகுதுன்னா தான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நடைபெற்ற பகுதி இருக்குது. பாருங்க மரங்களும் உடைஞ்சு அடிவாடுகள் பழைய வடுக்கள் அப்படியே சுமந்த ஒரு இடமாகத்தான் காணப்படுது. இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நடைபெற்ற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நடைபெற்ற பெருந்திரளான மக்கள் வருகை தந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை தான் பார்க்குறீங்கள். முள்ளிவாய்க்காலின் கீழே பெருந்திரளான மக்கள் வருகை தந்து அந்த உறவுகளுக்கான நினைவு தினத்தை கொண்டாடினார்கள். அந்த இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெருந்திரளான லட்சக்கணக்கான மக்கள் கூடி இந்த தேசத்தில் நினைவு தினம் நடைபெற்றது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் தற்போது வருகை தந்திருக்கிறோம். பாருங்க முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மே 18 அது நடைபெற்ற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்துல பெருந்திரளான மக்கள் சூடி அந்த தமது உறவுகளுக்கு கண்ணீர் மல்க அந்த இடத்திலே தான் அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த முள்ளிவாய்க்கால் இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். அந்த முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த இடத்துக்கு கிட்ட போய் பார்ப்போம் எப்படியான இது இருக்குது. மக்கள் இந்த இடத்திலெல்லாம் பெருந்திரளான மக்கள் கூடி நின்று இந்த ஒரு உறவுகளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தமது கண்ணீர்களை தியாகம் செய்து தமது உறவுகளை இழந்து தவித்து கண்ணீர் மேல்க கூடியிருந்த இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரதேசம் எல்லாம் பெருந்திரளான மக்கள் தமிழ் மக்கள் கூடிய ஒரு பிரதேசம் இந்த இடமாகத்தான் காணப்படுகிறது. இறுதி யுத்தம் நடைபெற்று பெருந்திரளான மக்கள் இறந்த பகுதியாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் காணப்படுகிறது. பெருந்திரளான உயிர்களை தியாகம் செய்த இடமாகவும் காணப்படுகிற இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. இதெல்லாம் மக்கள் அலைகடலென மோதி இந்த இறந்த உயிர்களுக்காண்டி நினைவு தினமாக ஓடி வந்து கண்ணீர் மல்க அந்த அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். இப்போ அந்த நினைவு தின இப்போ இது தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். பாருங்க அந்த தமிழின படுகொலை நினைவுன்னு சொல்லி 15ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று சொல்லி போட்டு முள்ளிவாய்க்கால் மே 18 சொல்லி எழுதிக்கிறார். பாருங்க வந்தா இதெல்லாம் அந்த முள்ளிவாய்க்காலில் அந்த வெள்ளக்காரர் எல்லாம் வருகை தந்து இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு இதில் அஞ்சலி செலுத்தினவர்கள். வெள்ளக்காரிலிருந்து புலம்பெயர் உறவுகள் எல்லாம் வந்து இந்த நினைவு தினத்திலே அந்த உறவுகளுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத்தான் பார்க்குறீங்க. இதில் நாங்களும் போய் எங்களால் இயன்ற நமது உறவுகளுக்கு நாங்கள் கண்ணீர் மல்க எங்களால் இயன்ற ஒரு அந்த பூவாக பிடுங்கி அவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதில் பூவல் கிடாக்கு பாருங்க, பூவலை பிடுங்கி கொண்டு வந்து இந்த மக்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்துவோம். உயிர்கள் இறந்த இடத்துல பாருங்க இப்படி பூவல் எல்லாம் செலுத்து பூக்கள் பாருங்க ஆஞ்சு அவைகளுக்கு கொடுப்போம், அதில் நன்றி செலுத்துவோம். என்னால் வர முடியாத இருந்தாலும் நான் என்னால் இயன்ற அந்த உறவுகளுக்கு என்னால் இயன்ற அந்த ஒரு அவர்களுக்கு பூ போட்டு நன்றி செலுத்துவோம். எத்தனை உயிர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எமது தமிழ் உறவுகள் இழந்திருக்கிறார்கள். எத்தனை தாய் தந்தையருடைய பிள்ளைகள் இல்லாமல் எவ்வளோ பேர் செத்திருக்கணும். அதுக்கு நினைவு கூறும் முகமாக அந்த மக்கள் பாருங்க எல்லோரும் அஞ்சலி செலுத்தி வந்திருக்கணும்.
எனக்கு அந்த இடம் தெரியல. கேட்டு கேட்டு அந்த நினைவு தினத்துக்கு வந்து அதில் பூவெல்லாம் ஆஞ்சி கொடுக்கணும். இங்கே பாருங்க, பூவல் பிடுங்கியிருக்கிறேன். இந்த பூக்களை கொண்டு போய் அந்த அவையில் அந்த நினைவு தினத்தில் கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வருவோம்பாங்க. இந்த நினைவு தினத்தை வழிபட்டு எல்லா மக்களும் வந்து அந்த இறந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் இப்போ அந்த பூவலை கொண்டு போய் இந்த பாருங்க, பூவலை கொண்டு போய் அதில் வச்சு அஞ்சலி செலுத்துவோம். பெருந்திரளான மக்கள் வருகை அந்த ஒரு பிரதேசமாக தான் இந்த இடம் காணப்படுது. தமிழ் மக்கள் ஒன்று கூடிய இடமாகவும் தமிழ் மக்களுடைய அவலம் நிறைந்த பிரதேசமாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் மண் காணப்படுகிறது. அந்த மண்ணுக்கு தான் நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நடைபெற்ற அந்த இடத்துக்கு நாங்கள் பூவலை போட்டு அஞ்சலி செலுத்துவோம். வாங்க, முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பிறந்த உயிர்களுக்கான அந்த நினைவுயிலே பாருங்க, அந்த நான் பூவலை கொண்டு வச்சு அஞ்சலி செலுத்துவோம். வாங்க பாருங்க, எத்தனை பேர்ட்டு அந்த கால் அடையாளம் எல்லாம் இருக்குது. உங்களால் இயன்ற பூவலை வச்சு அவர்களுக்கு நினைவு அஞ்சலி ஒரு செலுத்துவோம். பாருங்க, இது நான் எல்லாருக்கும் இப்படி கூட காட்டணும் வந்து இல்லை. எல்லாரும் அந்த ஒரு நினைவு தினத்தை தமிழ் மக்கள் பட்ட கஷ்டத்தை ஒரு எல்லோரும் ஞாபகப்படுத்தி நினைவு ஊர்வனம்ன்றதுக்காண்டி தான் நான் இந்த பூவில் உங்களுக்கு நான் தெரியத்தக்கனை வைக்கிறேன். இது நான் தெரியத்தக்கனை வைக்காமல் நான் இந்த வழிபாட்டு தான் சென்றிருப்பேன். இருந்தாலும் இந்த பாருங்கள், இதெல்லாம் சட்டம் நிறைந்த பகுதி இடமாக தான் பாருங்க. நினைவு தூவியில் பாருங்கள், எல்லாம் சட்டமாக அந்த மக்களுடைய சட்டத்தை தான் அந்த தெரியப்படுத்தியிருக்கணும். பாருங்க, பாருங்கள் இவ்வளோ பேர் இந்த பூவலை எல்லாம் போட்டு எல்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்கணும். பாருங்கள், எல்லாம் கால் கையெல்லாம் இதில் எல்லாம் உடைஞ்ச இதுகளாக தான் காணப்படுது. இது இந்த நினைவு தூவியை தான் பார்க்குறேன். இந்த நினைவு தூவியில் பெருந்திரளான மக்கள் வந்து இந்த இந்த திரியில் போட்டு பாருங்க, இந்த விளக்கு எல்லாம் ஏற்றிருக்கணும். இந்த இதில் விளக்கு எல்லாம் ஏற்றிருக்கணும். ஒரு அவல நிறைந்த இடமாக தான் காணப்படுது. தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நினைவு, மக்கள் துன்ப துயரம் பட்ட ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வலிகள் நிறைந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பெற்ற 15வது ஆண்டு நினைவு என்றல் அந்த இடத்திலே தான் நான் தற்போது நான் வருகை தந்து அந்த நினைவு தினத்திற்கு தற்போது நாங்கள் பூவல் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். பாருங்கள், பூவல் எல்லாம் இந்த கையில எல்லாம் பூவல் எல்லாம் வச்சிருக்கிறோம். பாருங்கள், நினைவு தினத்தை நடந்ததுக்கு என்னால் வர முடியாமல் போயிட்டு இருந்தாலும் என்னால் இயன்ற தற்போது நான் வருகை தந்த அந்த முள்ளிவாய்க்கால் மண் மக்களுக்காண்டி பூவல் எல்லாம் வச்சு அந்த அந்த பகுதியில் பூவல் எல்லாம் ஆஞ்சி கொண்டு வந்து பெரிய பிரதேசமாக தான் காணப்படுது. பாருங்கள், பெரிய இடம்தான், பெரிய மணல் பிரதேசமாக தான் காணப்படுது இந்த இடம். அதில் தான் இந்த பூவலை எல்லாம் இருந்தது. பூவலை ஆஞ்சி இந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன். பாருங்க,